Hello, my dear 6th standard students. I am your social science sir, Arun Raj Abraham. I am fine. How are you? I heartily commend all the students who participate in the last lesson. I will ask some questions for you. First question: Dash is the oldest civilization? Answer: Mesopotamian civilization. Second question: Archaeological Survey of India was founded by Dash. Alexander Cunningham. Answer. Third question: Dash were used to store given rains. Answer: granaries. Fourth question: Group of people form Dash. Answer: community. We will now begin the lesson. Turn your social science textbook, page number 149, unit 4, ancient cities of Tamilakam. First, learning objectives. To learn about greatness of the towns of ancient Tamilakam. Second, to know about Bumbugar, Madurai and Kanchi. Third point, to understand the ancient kingdom of Tamilakam. Fourth point, to gain knowledge about the craft markets, manufactured, maritime trade, education and water management in ancient Tamilakam. First, to learn about greatness of the town of ancient Tamilakam. பண்டைய தமிழக நகரங்களின் பெருமைகளை தெரிந்து கொள்ளுதல். டு நோ அபவுட் பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி. பூம்புகார் நகரத்தை பற்றியும் அறிதல். மதுரை நகரத்தின் சிறப்பை உணர்தல். காஞ்சி நகரத்தின் மாண்பினை அறிந்து கொள்ளுதல். பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்களை அறிதல். To gain knowledge about the crafts, markets, manufacture, maritime trade, education and water management in ancient Tamilakam. பண்டைய தமிழகத்தின் கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்து நடந்த வாணிகம், கல்வி மற்றும் நீர் மேலாண்மை பற்றி அறிதல். It is a government higher secondary school reciprocating the greetings of the students of 6th standard. The social science teacher signals time to get seated. Teacher: wow, you look pretty in your new dress, Tamilini.
அது ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி. 6ஆம் வகுப்பு எழுந்து நின்று வணங்கிய குழந்தைகள் வாழ்த்தி அமர செய்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியை. டீச்சர் சொல்கிறாங்க, ஓ யூ லுக் பிரீத்தி. அருமை, என்ன இன்றைக்கு புதிய சட்டையில் மிளிர்கிறாய் தமிழினி என்று கேட்குறாங்க ஆசிரியை. உடனே ஸ்டூடெண்ட்ஸ், மேம் டுடே இஸ் ஹர் பர்த்டே. உடனே பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, அம்மா இன்று அவளுக்கு பிறந்த நாள் என்று சொல்கிறாங்க. உடனே டீச்சர், விஷ் யூ எ ஹாப்பி பர்த்டே தமிழினி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழினி, நீ நீண்ட காலம் வாழ வாழ்த்துக்கிறேன் என்று ஆசிரியர் சொன்னாங்க. உடனே தமிழினி, தேங்க்யூ மேம். டீச்சர், ஓகே சில்ட்ரன், ஷால் வி ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ் ஃப்ரம் தமிழினி பர்த்டே என்று தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விடலாமா என்று ஆசிரியர் கேட்குறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படிங்கம்மா? Teacher, there is, I shall come to that later. Let us stand up and whisper first. குழந்தை, எப்படிங்க மேம் இன்று நாம் பார்க்க வேண்டிய தமிழ் நம் நாட்டின் நகரங்கள், அதை பற்றி தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்து தொடங்குவது என்று கேட்குறாங்க. உடனே ஆசிரியை தொடங்கலாம், அழகாக தொடங்கலாம், முதல்ல எல்லோரும் எழுந்து நின்று தமிழினிக்கு வாழ்த்து சொல்லலாமா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் teacher will be, there is, I shall come to that later. Let us stand up and wish her first. முதல்ல எல்லோரும் எழும்புங்க, அவளுக்கு வாழ்த்து சொல்லுங்க இந்த டீச்சர் சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் வாழ்த்துக்கள் தமிழினி என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே தமிழினி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, தமிழ் ஹாப்பி பர்த்டே தமிழினி. உடனே தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் நன்றிட்டு தமிழினி பதில் சொல்கிறா. உடனே டீச்சர், தமிழ் இஸ் சென்னை யுவர் ஹோம் டவுன். சென்னை தான் உன்னுடைய பிறந்த ஊரா கேட்குறாங்க. சொந்த ஊர் எது? தமிழினி உடனே, நோ மேம், மை ஹோம் டவுன் இஸ் கடவூர் நியர் கரூர். என்னுடைய ஹோம் டவுன் கடலூருங்கிற இடத்துல, கடவூர் இடத்துல கரூர் பக்கத்தில் காணப்படுது. டீச்சர், குட், டூ யூ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் விசிட்டிங் யுவர் ஹோம் டவுன்? நீ உன்னுடைய பிறந்த ஊருக்கு, சொந்த ஊருக்கு நீ விசிட் போகக்கூடிய பழக்கம் உண்டான்னு கேட்குறாங்க.
Tamilini. Yes, ma'am. Every summer I visit my hometown. நாம் ஒவ்வொரு லீவுனாலும் என்னுடைய பிறந்த ஊருக்கு போயிடுவேன். டீச்சர், எக்ஸலண்ட். கேன் யூ டெல் மீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கடவுர் அண்ட் சென்னை? சென்னைக்கும் கடவுருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு சொல்லு கேட்குறாங்க. உடனே தமிழினி, கடவுர் இஸ் ஏ வில்லேஜ், சென்னை இஸ் ஏ சிட்டி. டீச்சர், எக்ஸலண்ட். டீச்சர், கேன் யூ டெல் வாட் வர் த ஏர்லியஸ்ட் பிளானட் சிட்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா? நம்ம பழைய காலத்தில் முதல்ல திட்டமிட்டு உருவாக்கின ஒரு நகரத்தை நீ சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து கரப்போ அண்டு மொஹஞ்சதரோ மேம்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர், எஸ், வெரி குட் சில்ட்ரன். டு யூ டுடே we are going to study about the ancient town of Tamilagam. They are Boombukar, Madurai, Kanchi. Shall we start? Students, okay ma'am. Teacher, see we have started today's lesson with Tamilini birthday. Students, yes ma'am. Mesopotamia and civilization is the earliest civilization in the world. It is 6,500 years old. Do you know? இது தெரிஞ்சிட்டியா? மெசோபொட்டாமியன் வந்து சிவிலைசேஷன், அவங்களுடைய கலாச்சாரம், சிவிலைசேஷன் நாகரிகம், ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன், முதல்ல உருவான, ரொம்ப முன்னுக்குட்டி உருவான சிவிலைசேஷன் எது தெரியுமா? மொஹஞ்சதாரோ. இது 6500 வருஷத்துக்கு முன்னால் உருவானது என்று சொல்லியிருக்காங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவற்றை போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் பழைய காலத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர், லைக் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ டாரோ இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, தேர் வர் ஃபேமஸ் டவுன் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் டூ. நம்ம தமிழகத்தில் கூட மிக பழமை வாய்ந்த நகரங்கள்லாம் காணப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதெல்லாம் தெரியுமா? மதுரை, காஞ்சி அண்ட் பூம்புகார் ஆர் ப்ராமினன்ட் அமாங் தம். இந்த நகரங்கள்லாம் வந்து மிகவும் புகழ்பெற்ற பழமையான நகரங்கள். தமிழ் லிட்ரேச்சர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் archaeological finds provide us information about the ancient town of Tamilagam. இதற்கான சான்றுகளை நம்ம வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தோ, அந்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்தோ, தொல்லியல் கண்டுபிடிப்பிலிருந்தோ நாம் பெற முடியுது. ஃபர்ஸ்ட், பூம்புகார். பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் த ஏன்ஷியன்ட் தமிழகம். பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வெல் நோன் கேரக்டர் ஆஃப்
சிலப்பதிகாரம், கோவலம் and Kannagi lived. It was also a port town along the Bay of Bengal. The port were established for facilitating maritime trade. பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரங்களில் பூம்புகார் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க. பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரங்கள் கூட. ஒவ்வொரு நாடும் நமது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். தங்கள் நாடுகளின் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாயின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார். இந்த துறைமுக இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை அருகே இது காணப்படுது. Even time fast countries began export their surplus product and import the source commodities by sea. பூம்புகார் is one such historic port that emerged in the wake of increasing maritime trade. It is a coastal town near the present day Mayiladurai, and it located where the river Kaveri drained into the sea. பழைய காலத்தில் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்துச்சு. இதற்காக கடல் வழி வாணிபம் அதிகரித்த போது துறைமுகங்கள்லாம் உருவாச்சு. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடா கரையில் அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு கடலோடு கலந்திருக்கக்கூடிய இடத்துல தற்போதைய மயிலாடுதுறையில் அருகே உள்ளது. அடுத்தது பூம்புகார் போர்ட், பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் was also known by names such as புகார் அண்ட் காவிரிப்பூ பட்டணம். இந்த பூம்புகார் நகரத்துக்கு புகார் காவிரிப்பூ பட்டணம் என்ற பெயர்களும் அதுக்கு உண்டு. It served as the port of the early Chola kingdom. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்த சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை one of the பூம்புகார் Sangam literature, Pattinapalai and Tamil epics, Silappatikaram and Manimekalai have reference to the Brick Sea brown trade that took place in the port city Pugar. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்த சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்தும் அறிஞ்சு கொள்ளலாம். சிலப்பதிகாரம் in particular speaks about the greatness of பூம்புகார். The lead female character of
சிலப்பதிகாரம் is கண்ணகி. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பேர். கண்ணகியினுடைய அப்பா பேர், ஹர் ஃபாதர் இஸ் மாநாயக்கன். சி ட்ரேட்ஸ் ஆர் known by that name. மாநாயக்கன். The male character's Kovalan's father is மாசாத்துவான். மாசாத்துவான்ங்கிறது கோவலனுடைய தந்தை பேர். மாசாத்துவான் மீன்ஸ் எ பிக் ட்ரேடர். பெரிய வணிகருங்கிறது தான் மாசாத்துவான்ங்கிறதுக்கு அர்த்தம். இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக அந்த பூம்புகார் இருந்திருக்குன்னு தெரியுது. இட் கிளியர் ஃப்ரம் டெக்ஸ்ட் தட் பூம்புகார் வாஸ் எ பிளேஸ் வேர் பிக் ட்ரேடர்ஸ் அண்ட் சி ட்ரேட்ஸ் had settled down. அது பற்றி பெரு வணிகர்கள் வாழக்கூடிய இடமா இந்த பூம்புகார் காணப்படுது என்று தெளிவாக தெரியுது. Numerous merchants from foreign countries such as Greece and Rome landed at பூம்புகார். இங்கே வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளில் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களின் பல பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கிறாங்க. ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. Due to busy and continuous trade, many of them stayed on identifiably in பூம்புகார். There are evidence of foreigner settlements in the town. People speaking many languages inhabited பூம்புகார். Is it glorious day? ஆகவே இங்கு வெளிநாட்டவரும் குடியிருப்புகளும் தோன்றின. இங்கே பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகுங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் இங்கே இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர். There are evidence of foreigner settlement in the town. People speaking many languages inhabited பூம்புகார் in its glorious days. At loading and unloading of ships took some months. The foreign trade began to interact with the local people during that period. This enabled the natives to learn foreign languages for communication. People similarly, the foreigner also learned Tamil to communicate with the natives. This contact facilitated not only exchange of goods
but also language and ideas, resulting in cultural blending. The traders of Pumbugar were known for their honesty and integrity. They sold goods at legitimate price. Pattinapalai state that selling any commodity at a higher price was considered bad. இங்கே வணிகம் செய்ய கிரேக்க, ரோம் மற்றும் பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் இங்கே வந்தவனா இருந்தாங்க. தொடர் வணிகத்தின் காரணமாக இங்கே பலர் பூம்புகார் நகரிலேயே வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே இங்கே வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேச ஆரம்பித்தாங்க. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகுங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் இங்கே இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தாங்க. மாணவர்களே, இன்றைய பாடம் இதோடு முடிவடைந்தது. இதுவரைக்கு உள்ள பகுதியிலிருந்து நீங்கள் சின்ன சின்ன கேள்விகளாக எடுத்து அந்த கேள்விக்கு பதிலையும் எழுதி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. இத்துடன் இன்றைய பாடம் முடிந்தது.